பரிசுத்தாவியானவர் எங்கேயோ அங்கே ஒரு விடுதலை உண்டு. ஆமென். பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை சொல்றார். நம்முடைய மனதில் எந்த காரியம் நம்மை அழுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த காரியத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுவோம். பிரைஸ் காட். ஹalleluya. தேவனுடைய ஸ்தோத்திரத்தாவே. கூரா ஹஷ்ஷலபாலா. ஹalleluya. Glory to Jesus. Dini hashshalabaala. Oh rekha mani hashshalabaala. Zuni halala. Hallelujah. Jesus. Hallelujah. Glory to Jesus. நிரப்பப்பட்ட நம்முடைய வாழ்வு, நம்முடைய பாத்திரம் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கிறதை நாம் விசுவாசிப்போமானால் அந்த கவலையும் அந்த பயமும் அந்த திகிலும் அந்த வியாதிகளும் நம்முடைய வாழ்க்கை என்ற அந்த பாத்திரத்தை விட்டு வெளியே ஓடுது. பிரைஸ் காட். அல்லேலூயா. சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவியானவரே என் மனசை, என் உணர்ச்சியை, என் உணர்வை, என் சித்தத்தை நீங்கள் நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். நான் அதனால தான் தாவீது சொல்றாரு, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எதனால நிரம்பி வழிகிறது? அதான் இந்த நாளில் கேள்வி. பிரைஸ் காட். நாம் எதனால் நம்முடைய மனம் என்ற பாத்திரம் எதனால் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது? ஆண்டவர் சொல்றாரு, உன் மனம் என்ற பாத்திரம் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுவதாக என்று நாம் விசுவாசிப்போமானால் அப்படியே கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனதை இந்த கால வேளையில் நிரப்பி விடுவார். ஹல்லேலூயா. நம் வாஞ்சிப்போம், ஆண்டவர் என் பாத்திரம் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி விழுகிறது. ஏன்னா வேத வசனம் சொல்லுது, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபானம் கொள்ளாமல் அந்த ஆவியினால நிறைந்து, அல்லேலூயா, கிறிஸ்துவுக்குள்ள நம்மளுடைய வாழ்வு எப்படி இருக்குன்னா பரிசுத்த ஆவியால் நிறைந்து இருக்கிறது. நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். நான் மகிழ்ச்சியினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். நான் சுகத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். நான் தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். நான் விடுதலையால நிரப்பப்பட்டிருக்கிறேன். நான் வெற்றியால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். நான் ஐஸ்வர்யத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். நான் செல்வத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். நான் மகிழ்ச்சியினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். நான் தைரியத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். எதனால நீங்க நிரம்பணும்னு சொல்லி விரும்புகிறீங்களோ அதை பேசுவோம். ஆண்டவரே, இந்த கவலை, வேதனை, தோல்விகள், பயங்கள், வியாதிகள் இது எனக்கு வேண்டாம். எனக்கு எது தேவையோ அதை பேசுங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார். உங்களுக்கு எது தேவையோ அந்த நன்மையை, அந்த வெற்றியை, அந்த மகிழ்ச்சியை, அந்த ஒரு ஐஸ்வர்யத்தை, சமாதானத்தை பேசுங்கள். ஏனென்றால் இருதயத்தின் நிறைவினால் வாயை பேசும், வாயின் நிறைவினால் இருதயமும் நிரம்பும். ஆனப்பினால ஓ கர்த்தர் நல்லவர். ஓ ரேபா ஹஷலமாலா தேமி ஹவு ரேகா ஷாதரி வீணாமாலா. கர்த்தர் நல்லவர். ஓ கர்த்தருடைய கிருபையால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன். ஓ ரேனா ஹஷலபா தேனி ஹோபா ரேகா பாலபாலா. அவருடைய மகிழ்ச்சியினால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன். இதை நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். ஓ நான் வேத வசனத்தை நாம் படிக்கும்போது வசனங்களால் நம்முடைய இருதயம் என்ன செய்யப்படுகிறது? நிரப்பப்படுகிறது. விசுவாசத்தை நம்ம பேசும்போது, அறிக்கையிடும் போது அவைகளால் நம்ம என்ன செய்யப்படுகிறோம்? நிரப்பப்படுகிறோம். Glory to Jesus name. Glory ஹalleluya. Hallelujah. Dimi haraba ribi shakala bala.
நீ கர்த்தருடைய ஆவியான சொல்றாரு, ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ள பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம், வல்லமையால் நிரப்பப்பட்டிருக்கிறோம், வெற்றியால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். தோல்விக்காக கவலைப்படுவதற்காக நாம் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை. அல்லேலூயா. வெற்றியோடு கிறிஸ்துவுக்குள்ள வாழ்வதற்காகவே நாம் பிறந்திருக்கிறோம். இந்த நாளில் கூட நம்முடைய எண்ணங்கள் இப்போ நம்முடைய மனதில் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் அவர் ஒரு ஏழையின் கடவுள் அல்ல. அவர் வானத்தையும் பூமியும் வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் சொந்தக்காரர். அவர் பிரேசலா பூமிக்கும் வானத்துக்கும் வானாதி வானங்களுக்கும் சொந்தக்காரர் என்னுடைய தகப்பன். பிரேசலா அப்படிப்பட்டவர் ஏழையாக இருக்கவே முடியாது. அவருடைய சொந்த பிள்ளையாக நான் இருக்கிறபடியால் நானும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஏழையா வாழ முடியாது. நான் நிறைவில் வாழ அழைச்சிருக்கிறார். அப்போ நம்முடைய மனதை எதனால உங்களுடைய மனம் நிரப்பி வருகிறதோ அதுவே நம்முடைய வாழ்க்கையாக மாறிவிடும். இப்பொழுது ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம், ஆனால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் நிரப்ப அதுவாகவே உங்களுடைய வாழ்க்கை மாறிவிடும். கடந்த நாட்கள் நம்ம தொடர்ந்து தியானிச்சு கொண்டிருக்கிறோம். ரிச் கார்டு புவர் கார்டு கடந்த 4 பகுதிகளை நம்ம பார்த்தோம். நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம், தேவன் கொடுக்கிறவர் என்பதை, ரிச் கார்டு என்பவர் பணக்கார தேவன் என்பவர் எடுக்கிறவர் அல்ல, கொடுக்கிறவர். அதனால நீங்க நிறைய தேவ பிள்ளைங்க ஆண்டவர் எடுத்துருவாரோ, என்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை எடுத்துருவாரோ, என்கிட்ட இருக்கிற செல்வத்தை எடுத்துருவாரோ, என்கிட்ட இந்த காரியத்தெல்லாம் எடுத்துருவாரோ என்று சொல்லி அவர்கள் பயப்படுகின்றார்கள். ஆனால் வேத வசனத்தின் மூலமாக நம்முடைய தேவனை எப்படி பார்க்கலாம் என்றால், அவர் கொடுக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்பொழுதும் வேத வசனம் சொல்லுது, அவர் தம்முடைய சொந்த பேரான குமாரன் என்று பாராமல் உலகத்தில் அன்பு கூர்ந்து நமக்காக இயேசுவையே செய்தாரா கொடுத்திருக்கிறார். அப்போ மிக உயர்ந்த பரிசாகிய இயேசுவே கொடுத்தவர். அப்போ நம்முடைய தேவன் ஏழ்மையின் கடவுள் அல்ல. அவர்கிட்ட இருந்த மிக உயர்ந்த அற்புதமான பரிசாகிய கிறிஸ்துவே கொடுத்திருக்கும் போது மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்காம இருப்பாரா? அப்ப நம்ம ஏன் ஏழ்மை தனத்தில் வாழணும்? நம்ம ஏன் பற்றாக்குறையில வாழணும்? அதனாலதான் பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம் வாசிக்கும் போது பாருங்கள், தேவன் இந்த வசனத்தின் மூலமா தேவன் செல்வத்தை கொடுத்து அதில் மகிழ்ச்சியா இருக்கவும் விரும்புகிறார். இந்த வசனத்தை நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். தேவன் ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அதை அனுபவிக்கணும், அதுல அவன் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். நீ எப்பொழுதும் விரும்புகிறதை நல்லா சாப்பிட வேண்டும். தேவனுடைய விருப்பம் பாருங்க. all the will ever need to eat and drink. நீ எதெல்லாம் விரும்புகிறத நல்லா நீ சாப்பிடணும், அதுல தேவன் பிரியமாக இருக்கிறார். இன்னொன்று, ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஜாய் இன் த ஃப்ரூட் ஆஃப் யுவர் லேபர். அதாவது ஒரு முழு நேர வேலை வாய்ப்பு மற்றும் உங்கள் உழைப்பின் பலனில் மகிழ்ச்சி அடையணும். ஆண்டவர் நீ விரும்புறத நல்லா சாப்பிடணும், நீ சாப்பாட்டு காரியத்தில் மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லி பணக்கார தேவன் விரும்புகிறார். 2வது, உன்னுடைய வேலை காரியத்துல நீ முழு மனதோடு அந்த வேலையை நீ மகிழ்ச்சியோடு அனுபவிக்கவும் அந்த வேலையினால் உனக்கு கிடைக்கிற பிரதிபலனை அடையணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அநேகர் வேலையை குறித்து வேதனைப்படுறாங்க. ஆனால் உண்மையாவே நீங்கள் தேவனை குறித்த அறிவு வரும்போது உங்களுடைய வேலை ஒரு மகிழ்ச்சியாக உண்டாகிவிடும். உங்கள் வாழ்க்கைக்காக அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற போதுமான செல்வத்தை அவரே கொடுப்பார். நமக்கு ஒரு திட்டம் ஆண்டவர் கொடுத்திருக்காரு அப்படின்னு நினைச்சா நம்ம நிச்சயமாய் நாம் கவலைப்பட வேண்டாம். நமக்கு ஒன்றை செய்யும் போது அதுக்குரிய பலனையும் இதை செய் அப்படின்னு நமக்கு ஆண்டவர் சொன்னார்னா புதிய உடன்படிக்கையில நிச்சயமாய் நீங்கள் அதை ரொம்ப மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நீ இதை செய் என்று சொல்வதற்கு முன்பாகவே அதை செய்யக்கூடிய பலனை ஏற்கனவே நமக்கு கொடுத்துருவார். புதிய உடன்படிக்கை பாருங்க. ஏனென்றால் என்ன பலப்படுத்த கிறிஸ்துவினால எல்லாவற்றையும். ஏன்னா ஒரு காரியத்தை நாட்களில் சில காரியங்கள் சொல்லும் போது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே சில காரியங்கள் என்னால செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொன்னாரு, இல்ல மகனே, நான் ஒரு காரியத்தை உனக்கு நான் செய்யணும்னு சொன்னா
நீ விசுவாசிக்க வேண்டும். அது செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலையும் பலனையும் ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் காட் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்காக அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற போதுமான செல்வத்தை அவரே கொடுப்பார். ஆனால் நமக்கு பெரிய திட்டம் இருக்குது, இதுக்கு நம்ம என்ன செய்ய அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் விருப்பத்தை கொடுப்பார் என்றால் அதுக்கு வேண்டிய அனைத்து பணத்தையும் அவரே கொடுப்பார். அப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், உங்கள் இருதயத்தில் ஒரு முடிவில்லாத மகிழ்ச்சியை கொடுப்பார். தேவன் எதெல்லாம் கொடுப்பார்? அந்த ரிச் காட் என்பதை நம்ம புரிந்து நம்முடைய இருதயத்துல நம்முடைய மகிழ்ச்சி. நம்ம கடந்த நாட்கள் ஜூலை மாதம் வாக்குத்தத்தத்தை நம்ம தியானிச்சோம். உன் முகம் மகிழ்ச்சியுடனே பிரகாசிக்கும், நீ என்றென்றைக்கும் மகிழ்ச்சியோடு இருப்பாய். இங்க போட்டிருக்குது, உங்கள் இருதயத்திலிருந்து முடிவில்லாத மகிழ்ச்சியின் ஊற்று. பிரைஸ்லா, அது வந்துகிட்டே இருக்குங்க. அப்படிப்பட்ட ஊற்றை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். உன் வேலையில மகிழ்ச்சியா இருக்கணும், நீ சாப்பாடு காரியத்துல மகிழ்ச்சியா இருக்கணும். நான் உனக்கு ஏதாவது பிளான் கொடுத்தா அதுல நீ மகிழ்ச்சியா இரு. ஏன்னா அந்த பிளானை நிறைவேற்றக்கூடிய பணத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன். அது மாத்திரம் இல்ல, வற்றாத நீரூற்றாகிய மகிழ்ச்சியை நான் உனக்கு வச்சிருக்கிறேன். பிரைஸ்லா, இதான் ரிச் காட். தேவன், பணக்கார தேவன் நம்ம எப்படி பார்க்கிறார், நம்முடைய எண்ணங்கள் எப்படி மாறணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பணக்கார கடவுளின் முன்னுரிமைகளில் ஒன்று உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை வழங்குவதாகும். அவருடைய பெஸ்ட் முதல் சாய்ஸ் என்னன்னா, உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் கொடுக்கணும்பா, அதுதான் எனக்கு முன்னுரிமை. அல்லேலூயா. ஏழையின் கடவுளை நாம் ஆராதிக்கவில்லை. பணக்கார தேவனுடைய விருப்பம், அவருடைய முன்னுரிமை என்ன வச்சிருக்காருன்னா, நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வச்சிருக்காரு. இதனால நம்முடைய மனது நிரம்பி வழியணும். பிசாசு கொடுக்கிற பொய்களால நம்முடைய மனதை அந்த அந்த காரியத்தை விட்டு நம்ம வெளியே வருவோம். பிரைஸ்லாம், எனக்கு ஒரு முன்னுரிமையோடு ஆண்டவர் விரும்புகிறார். பணக்கார தேவன் எனக்காக தம்முடைய குமாரனை கொடுத்தவர், என்னுடைய எல்லா பகுதியிலையும் நான் நன்றாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை நாம் விசுவாசிப்போம். இதுக்கு ஒரு உதாரணமாக யோவான் 3 வாசிக்கும் போது 2வது வசனம், யோவான் எழுதின 3 யோவான் 2வது வசனத்தை பார்க்கும்போது நம்ம அனைவருக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் தான். பிரியமானவனே, உன் ஆத்துமாய் வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். இப்போ இங்க யோவான் தேவனுடைய விருப்பத்தை பசுத்த ஆவியானவருடைய உதவியோடு எழுதுகிறார். பிரைஸ்லா, நீ எல்லாவற்றிலும் சுகமா இருக்கும்படி நான் வேண்டுகிறேன். சில மொழிபெயர்ப்புகளை நான் பார்த்த போது ரொம்ப அற்புதமாக அதுக்கு அர்த்தம் போடப்பட்டிருக்கிறது. பாருங்கள், the beloved friend, I pray that you are prospering in every way. எல்லா பகுதியிலும் நீ செழிப்படையணும் என்று நான் ஜெபிக்கிறேன். பிரைஸ்லா, உடைய ஆவிக்குரிய வாழ்விலே, பொருளாதார வாழ்விலே, குடும்ப வாழ்விலே, சரீரத்துல எல்லா பகுதியிலையும் நான் உனக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவன் திட்டம் என்னன்னா, ப்ராஸ்பரிங், நீ செழிப்பும் வளமையும் பெற்று அனுபவிக்க வேண்டும். To be brought along to smooth and prosperous of journey. இந்த உன்னுடைய வாழ்க்கை என்பது மென்மையாகவும் செழிப்பாகவும் அப்படியே பயணம் போகணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வனாந்தரம். வனாந்தரம் இல்லைங்க. இங்க ஆண்டவர் சொல்றாரு, அற்புதமான வார்த்தை சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கை என்ற பயணம் மென்மையாகவும் செழிப்பாகவும், இன்னொரு மொழிபெயர்ப்பு போட்டிருக்குது, வெற்றியாகவும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. தேவனுடைய விருப்பத்தை இங்கு யோவான் எழுதுகிறான். தேவனுடைய விருப்பம். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் கிறிஸ்தவ வாழ்வு என்றாலே ஒரு வனாந்தர வாழ்வு இல்லைங்க. ரிச் காட், பணக்கார தேவன் நமக்காக இவ்வளவு பெரிய திட்டத்தை வச்சிருக்காரு. உன்னோட பாதையெல்லாம் மென்மையா இருக்கணும், போராட்டமோடு அல்ல. உன் பாதையெல்லாம் வெற்றியா இருக்கணும், உன் பாதையெல்லாம் செழிப்பா இருக்கணும். இப்படிதான் உன்னுடைய வாழ்க்கையின் பயணம் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதற்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்றேன். பிரைஸ் காட். இன்னும் கொஞ்சம் ஆழமாய் போகுமானால் அதே போட்டிருக்குது, to be continually the prosper and to success. நீ தொடர்ச்சியாக செழிப்பையும் வெற்றியும் நீ பெறணும் என்று நான் ஜெபிக்கிறேன். பிரைஸ் காட். என்னைக்காக இப்படி ஜெபத்தை நமக்காக ஜெபிச்சிருக்கிறோமா? பாருங்க, தொடர்ச்சியாக நீ வெற்றி பெறணும்.
தொடர்ச்சியாக நீ செழிப்பை அனுபவிக்கணும், தொடர்ச்சியாக உன் வாழ்க்கை சுமர்த்தா போகணும், மென்மையா போகணும். இதற்காக வேண்டிக் கொள். இதான் தேவனுடைய அந்த பணக்கார தேவனுடைய அந்த ரிச் கார்டுடைய விருப்பமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. And that you they continually enjoy and good health. Praise God. நீ தொடர்ச்சியாக உன் சரீரமும் சுகமா இருக்கணும். Praise God. பாருங்க, சரீரத்தில் வியாதி இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, தேவனுடைய நன்மையை அனுபவிக்க முடியாது. பாருங்க, இங்க அற்புதமாக எடுக்கிறாரு. கண்டினியூவா நீ உன்னுடைய சரீரம், உன் சரீரத்துல ஹெல்த் எப்படி இருக்குன்னா என்ஜாய் பண்ற அளவுக்கு உன்னுடைய ஹெல்த், உன் சரீரத்துடைய ஹெல்த்தும் தொடர்ச்சியாக சுகமா இருக்கணும்னு நான் வேண்டுகிறேன். பிரைஸ் லார்ட். உன்னுடைய பணம், உனக்கு செழிப்பு சுகமா இருக்கணும், உனக்கு வெற்றி சுகமா இருக்கணும், உன் சரீரமும் நல்லா இருக்கணும். நான் அப்படின்னு என்ன செய்கிறேன், வேண்டிக் கொள்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் சொல்றாரு, just as your soul is prospering. உன்னுடைய ஆன்மா, உன்னுடைய மனசு அப்படியே செழிப்பான ஒரு மனசோட நீ வாழணும். அல்லேலூயா. பாருங்க, சரீரத்தில் யார் இருந்துச்சாலும் தேவனுடைய நன்மையை நம்ம அனுபவிக்க முடியாது. மனதில் நமக்கு வியாதி இருந்தாலும், மனதில் நமக்கு சஞ்சலம் இருந்தாலும், அப்பொழுதும் தேவனுடைய தன்மையை நம்ம என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது. இங்க பிடிக்க இருப்பாங்க. அல்லேலூயா. என்னென்ன காரியங்கள், 4 காரியங்களுக்கு மேலாக சொல்கிறார். உன்னுடைய வாழ்க்கை எல்லா பகுதியிலும் செழிப்படைய வேண்டும், எல்லா பகுதியிலும் வெற்றி அடைய வேண்டும். அதே போல உன்னுடைய ஹெல்த், உன்னுடைய சரீரம் நன்றாக சுகமா இருக்க வேண்டும். உன்னுடைய ஆன்மா, உன்னுடைய மனமும் நல்ல செழிப்படையணும். பிரைஸ் லார்ட். இப்ப இதனால நம்முடைய மனதை நிரப்பிக்கொள்வோம். பிரைஸ் காட். ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. இன்னும் இதை குறித்து சில மொழிபெயர்ப்புகளை பார்க்கும்போது டிபிடி என்ற ஒரு இங்கிலீஷ் வேதாளம் சொல்கிறது, நீங்கள் எல்லா வழிகளிலும் செழித்து வருகின்றீர்கள். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. 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 பாஸ்டர் யாரை பத்தி சொல்லி இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, எல்லா வழிகளிலும் நீங்கள் செழித்து வருகின்றீர்கள். பிரைஸ் லார்ட். நாமும் இதை ஏற்றுக்கொண்டு பேசுவோம். நான் எல்லா வழியிலும் செழித்து கொண்டு வருகிறேன். பிரைஸ் லார்ட். எல்லா பகுதியிலும் என்னுடைய சரீரத்தில் நான் சுகத்தை பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்க எப்படி வருகின்றீர்கள் அப்படி எழுதுங்க யோவான். பிரைஸ் லார்ட். என்றும் தொடர்ந்து நல்ல ஆரோக்கியத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்றும் பிரார்த்திக்கின்றேன். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. தொடர்ந்து நீங்க செழிப்பா நீங்க வந்துட்டு இருக்கிறீங்க, ரொம்ப எனக்கு சந்தோஷம். இன்னொன்று நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், தொடர்ந்து உங்க சரீரம் ஆரோக்கியமா இருக்கணும் என்று விரும்புகிற பணக்கார தேவன் நமக்கு உண்டு. அல்லேலூயா. நம்முடைய எண்ணங்களை வசனத்தை கொண்டு மறுரூபப்படுத்திக் கொள்வோம். பிரைஸ் லார்ட். நீங்கள் இதை விரும்புகின்றீர்களா, நான் இதை விரும்புகின்றனா என்ற ஒரு கேள்வி கேளுங்க. நாம் கண்டினியூவாக செழிப்படைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நான் ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். நாம் எல்லா பகுதியிலும் வெற்றி பெறணும்னு சொல்லி தேவன் விரும்புகின்றார். அப்படி என்றால் நானும் இதை விரும்புகிறேன். பிரைஸ் லார்ட். இதனால என்னுடைய மனதை நான் நிரப்பிக் கொள்கிறேன். அடுத்தது பாருங்க, இந்த காரியத்தில் இன்னும் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. இப்ப தேவன் கொடுக்கிறவர் என்பதை காற்று மாத்திரம் தேவன் நம்முடைய வாழ்க்கை எப்படி மலரணும், எப்படி செழிப்பாய் மாறணும் என்பதையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 10:10 வசனம் நமக்கு தெரிந்த வசனம் தான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இது தமிழ்ல சொல்லப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்பு. ஆனால் இங்கிலீஷ் வேதாகமத்துல இன்னும் ரொம்ப ஆழமாக, இதை ரொம்ப அற்புதமாக ஆவியானவர் எழுதி வச்சிருக்கார். பிரைஸ் காட். அதை போட்டிருக்கு பாருங்க, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன். இது இங்கிலீஷ் தமிழ் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியம். ஆனால் இங்கிலீஷ் வேதாகமத்தில் போட்டிருக்கு, நீங்கள் எதிர்பார்ப்பதை விட எல்லாவற்றையும் ஏராளமாக உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறேன். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட எல்லாவற்றையும் கொஞ்சமா இல்ல, ஏன்னா அவர் ரிச் காட். அல்லேலூயா. பணக்கார கடவுள். அல்லேலூயா. ஏராளமாய் கொடுக்கிறவர். அவருடைய அந்தஸ்துக்கு தான் நமக்கு போஷிப்பார். அவருடைய ஸ்டேட், அவருடைய அந்த எக்கனாமிக்கு என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தை. அப்ப நம்ம ஏன் இதை தொடர்ச்சியா தியானிக்கிறோம்? நம்முடைய தேவன் ஏழையா பணக்காரரா?
இதை நம்முடைய மனதிலே ஆள் மனதில் பதிக்கணும். என்னுடைய தேவன் சூழ்நிலைகள் நம்மை பார்த்து சொல்லலாம், நீ ஒரு ஏழை என்று சொல்லலாம். சூழ்நிலைகள் நம்மளை பார்த்து சொல்லலாம் பலவீனமானவர் என்று சொல்லலாம். சூழ்நிலைகள் நம்மை பார்த்து சொன்ன நீ ஒரு பாவி என்று கூட சொல்லலாம். சூழ்நிலை நம்மை பார்த்து சொன்ன நீ தோற்று போயிட்டு சொல்லலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை எது சொல்லுதோ அதுவே சத்தியமாய் மாறும். நம்முடைய மனதிலே அதை உட்கொள்ள வேண்டும். அதனால்தான் தொடர்ந்து இந்த சத்தியத்தில் நிற்கணும். என்னுடைய தேவன் எப்படிப்பட்டவர்? ஹல்லேலூயா. அவர் என்னை பணக்கார ஆக்கி இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் ஐஸ்வர்யவானாக மாற்றி இருக்கிறார். இப்போ இங்க ஐஸ்வர்யம் உள்ள கிறிஸ்து சொல்லுகிறார், இங்க பணக்கார இயேசு சொல்லுகிறார். நான் எதுக்கு வந்தேன்னு சொல்றேன், கொஞ்சம் விவரமா கேளுங்கப்பா அப்படின்னு. ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட எல்லாவற்றையும் ஏராளமாய் உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் எதிர்பார்ப்பதை விட எங்களுக்கு ஏராளமாய் கொடுக்க நீங்க வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. மனதை மறுரூபப்படுத்துவோம். பிரைஸ் காட். நீங்கள் நிரம்பி வழியும் வரை, உங்க வாழ்க்கையில நீங்க நிரம்பி வழிய வர நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இந்த அபண்டன்ஸ் தேவனுடைய நிறைவு, அவருடைய நிறைவு நம்ம நிறைவாக மாறுகிறது. பிதாவாகிய கிறிஸ்துவின் முழுமை, பிதாவாகிய தேவனுடைய முழுமை கிறிஸ்துவில் இருக்கிறது. கிறிஸ்துவின் முழுமை இப்ப நமக்குள்ளே வந்திருக்கிறது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. glory to Jesus. நம்ம மனதை, நம்முடைய பணக்கார தேவனுடைய விருப்பம் பாருங்க. அப்படி தேவனுடைய விருப்பத்தை தான் கிறிஸ்து இங்கே தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் ஏன் வந்தேன் என்பதை நீ புரிந்து கொள். நீங்க அநேகர் நம்ம தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். மத பிரசங்களை கேட்டு நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ரொம்ப தோற்று போன எண்ணங்களாக இருக்கிறது. இந்த கால வேளையில கர்த்தருடைய ஆவியான சொல்றார், வேத வசனத்தை கொண்டு உன் எண்ணங்களை மாற்றிக்கொள். உனக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்க இயேசு வந்திருக்கிறார். உனக்கு வெற்றியாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இயேசு வந்திருக்கிறார். உன் வாழ்வு முழுவதும் நிரம்பி வழிவதற்காக இயேசு வந்திருக்கிறார். அதெல்லாம் நம்மளை பார்த்து ஆராதனை வேளையில நம்ம ஆண்டவர் காட்டின ஒரு காரியம், நீ நிரம்பி வழிவதாக நீ பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாழ்க்கையை பார், மனதை பார். இன்னொரு பைபிள் சொல்கிறது, இந்த ஆங்கில பைபிள் சொல்லி, அங்க அவர்கள் வாழ்ந்து மகிழ்வதற்கும், எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? என் பிள்ளைங்க வாழ்ந்து இந்த பூமியிலையும் மகிழணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கேயா போச்சு இந்த வசனங்கள்? ஹல்லேலூயா. ஏன் நம்ம கண் என்ன செய்யல? இங்க நமக்கு ஒரு வாழ்க்கையே இல்ல. இங்கெல்லாம் நம்ம ஒன்னும் அனுபவிக்க கூடாது. எல்லாம் அங்க போய் தான் அனுபவிக்கிறீங்க. அதுக்காக இல்ல, நான் இப்பொழுதே நான் உனக்குள் இருக்கிறேன், உன்னை வாழ வைப்பதற்காகவே நான் வந்திருக்கிறேன். அவர்கள் வாழ்ந்து மகிழ்வதற்கும் அதை ஏராளமாக கொண்டிருப்பதற்கும் நான் வந்தேன். நீங்க வாழ்ந்து மகிழ்ந்திருக்கணும். நீங்க எதெல்லாம் நீங்க வாழ்ந்து மகிழ்ந்துகின்றீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஏராளமாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கை முழுவதாக நிரம்பி வழியணும். தேவ திட்டம் என்னன்னா, நீ சுகத்துல நிரம்பி வழியணும், மகிழ்ச்சியில நிரம்பி வழியணும், வெற்றியில நிரம்பி வழியணும். இதை நாம் புரிந்து கொள்வோம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அப்படினால்தான் பிலிப்பியர் 4:19 சொல்லுது, எப்படி தேவன் அவருடைய செல்வத்தின்படி அவருடைய நம்முடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வார். அவருடைய செல்வத்தின்படி நம்முடைய தேவையெல்லாம் ஏன் பூர்த்தி செய்வார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஒரே பேரான குமாரன் நமக்காய் கொடுத்திருக்கிறார். நம்ம வாழணும்னு சொல்லி நம்ம நிறைவாக இருக்கும்படியாக ஜீவன் உண்டாஇருக்கவும் அது பரிபூர்ணப்படவும். அப்போ இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இதை நம்ம புரிந்து கொள்ளும் போது ஒரு அற்புதமான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில. அது மாதிரி பிரியமானவனே, உன் மனம் உன் ஆத்துமாய் வாழ்வது போல எல்லாவற்றையும் செழிப்பா இருக்கணும். பாருங்க, இதை நம்ம மறுபடியும் கேட்கும் போதுதான் நீ தொடர்ச்சியாக வெற்றி பெறணும், நீ தொடர்ச்சியாக செழிப்பா இருக்கணும், உன் சரீரமும் நல்ல சுகமா இருக்கணும், நீ எல்லாவற்றிலையும் வெற்றி பெற்ற ஒரு வாழ்க்கை வாழணும். இதுக்காக நான் பிரார்த்திக்கிறேன். ஏன்னா இந்த யோவான் சொன்ன இந்த ஜெபம் எதன் அடிப்படையில் வந்தது என்றால், யோவான் 10:10 அங்க என்ன எழுதப்பட்டிருக்குது? நான் ஏன் வந்தேன் புரிஞ்சுக்கோ, உன் வாழ்க்கை முழுவதும் நிறைவாக மாற்றிருக்கு நான் வந்தேன். அப்ப பாருங்க, இப்படிப்பட்ட ஜெபத்தை தான் நம்ம தேவனுடைய சமூகத்துல போய் ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே, என் சரீரம் முழுவதும் தொடர்ச்சியாக உங்க வருக வர சுகமா இருக்கணும் ஆண்டவரே. அதுக்காக நிச்சயப்பா நான் எல்லா பகுதியிலையும் நான் செழித்து ஆவிக்குரிய வாழ்விலே, பொருளாதார வாழ்விலே, பூமிக்குரிய வாழ்விலே எல்லா பகுதியிலும் நான் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று
நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. அதற்காகவே நீங்க வந்திருக்கீங்க என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். பாருங்கள், உங்கள் தேவைகள் அனைத்தையும் உங்கள் வேர்வை மற்றும் உழைப்பின்படி பூர்த்தி செய்வார் என்று சொல்லவில்லை. பிலிப்பியர் 4:19 படி நீ உன்னுடைய உழைப்பினால்தான் நீ முன்னேறுவ, உன்னுடைய வேர்வை சிந்தினால்தான் நீ முன்னேறுவேன்னு ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் சொல்ல, என் ஐஸ்வர்யத்தின்படி உன்னுடைய எல்லா குறைகளையும் நிறைவாக்கும். ஒருவேளை அப்படி கேள்வி கேட்கலாம், அப்புறம் வேலைக்கே போக வேண்டாமா? பிரைஸ்லா. பாருங்க, வேலை என்பது ஒரு ஆற்றல். பிரைஸ்லா. இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க வேலை என்பது பணத்தை சம்பாதிக்கணும். பணத்தை சம்பாதிப்பது ஒரு பகுதியா இருந்தாலும் அதை காட்டிலும் ஒரு நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆதாமுக்கு தேவன் கொடுத்த வேலை என்பது பணத்தை சம்பாதிப்பதற்கு இல்ல, அவனுக்குள்ளுக்கு ஆற்றலை வெளிப்படுத்தும் போது பணம் தன்னால வரும். பிரைஸ் காட். அவன் ஏற்கனவே நிறைவேற வச்சுட்டு தான் ஆண்டவர் அவனுக்கு வேலையை கொடுத்தார். இன்னைக்கு அநேகர் பேர் அந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக அவங்க அலைந்து திரிவதனாலதான் தேவ ராஜ்யத்தை அவங்களால தேட முடியல. பிரைஸ் காட். இங்கே நன்றாக ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி. அப்போ நமக்குள்ள ஆற்றலை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை நமக்கு இணைஞ்சுவாரு கொடுத்துடுவார் என்பதை நம்ம புரிந்து கொள்வோம். 2 வசனங்கள் மூலமாய் ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்? அவர் ஒரு பணக்கார தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியத்தை விரும்புகிறார்? நிறைவை விரும்புகிறார். செழிப்பை விரும்புகிறார், வெற்றியை விரும்புகிறார், சரீரத்தில் ஆரோக்கியத்தை ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ நம்ம இதை தொடர்ந்து நாம் தியானிக்க நம்முடைய மனம் மதுவமாகும். கர்த்தருடைய ஆவியை நமக்கு உதவி செய்வாராக. பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். நம்முடைய தேவன், நம்மை அழைத்த தேவன் பணக்கார தேவன், ரிச் காட். அவர் புவர் காட் அல்ல, ஏழை தேவன் அல்ல, பணக்கார தேவன் என்பதை நம்முடைய மனதில் வைக்க நாம் நம்ம மூலமாய் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். காட் பிளஸ் யூ. நாளை தினத்தில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். ஆமென். பிரைஸ் காட்.